இப்போ என்ன தெரியுமா சொல்கிறீங்க, நான் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ உங்கள் பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதலை, இல்லை தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அவ்வளோ டென்ஷன்? ஏன் அவ்வளோ நம்ம கற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா பாராட்டுறது. அவங்க தப்பு செய்யட்டும், ஃபெயில் பண்ணட்டும், ஃபெயில் ஆகட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, வாவ் சூப்பர்ப்பா, தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல, அடுத்து என்ன? அதுக்கு பதிலாக நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு வந்து நம்ம மேலே ஒரு அதீதமான ஒரு வெறுப்பு. அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் சொல்கிறான், எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவை அப்படியே அடிக்கலாமான்னு தோணுது மிஸ். அந்த அளவுக்கு தான் இப்போ பிள்ளைங்க இருக்குது. அதனால் முதல்ல பெற்றோர்கள் என்ன தெரியுமா கற்றுக்க வேண்டியிருக்கு, குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுறது, பாராட்டுறது. ஒரு குட்டி வேலை செய்துட்டு வருவாங்க. இப்போ வந்து ஒரு படம் வரைகிறாங்க, இல்லை வந்து அம்மா நான் இந்த கேம்ஸ்க்கு போனேன், இந்த கப்பு வாங்கிட்டேன் அப்படி சொல்லான்னு வச்சுக்கோங்களேன். பாராட்டுறதே இன்னைக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ குழந்தைகளை பாராட்டுறது அப்படின்றத அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது.